மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளால் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக உருவாக்கப்பட்ட பேருந்து நிறுத்தம் கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. சூலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 8ஆம் பாளையம் கிராமத்தில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொண்டு தனியார் பங்களிப்புடன் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்துள்ளனர். அதை ஒன்றாக சேர்த்து அரைத்து காய வைத்து எளிதில் உடையாத அளவிலான போர்டுகளை செய்துள்ளனர். எளிதில் தீப்பிடிக்க முடியாத வகையில் செய்யப்பட்டு பேருந்து நிலையம் உருவாகியதாக அதன் வடிவமைப்பாளரும் அக்கிராம மக்களும் தெரிவித்துள்ளனர். மல்டி லேயர் பேக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், அதாவது பிஸ்கட் கவர், சாக்லேட் கவர்ஸ், அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அதை R&D பண்ணி அதை வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு மக்களுக்கு பிரயோஜனமாக ஒரு பொருளாக பண்ணணும் அப்படின்னு அதுலேயே நாங்கள் சிமெண்ட் ஷீட் மாதிரி ப்ராசஸுங்க, கவரிங் ஷீட்டு, அதுக்கப்புறம் பேவர் பிளாக், அது எல்லாமே பியூர்லி இந்த MLP மல்டி லேயர் பேக் அப்படிங்கிற மெட்டீரியல். கடையே இல்லைனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம பண்ணோம் அந்த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே நம்ம இங்கே பஸ் ஸ்டாப் பண்ணோம். 1908 கிலோ அளவுள்ள நெகிழி பைகளை அரைத்து கூழாக்கி அதன் மூலம் இந்த நெல்குடை உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பான இந்த நெல்குடை தமிழகத்திலேயே முதல் முறையாக எங்கள் ஊராட்சியில் உருவாக்கப்பட்டுள்ளது.